நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுள்ள பலியாக கொடுத்து அதை தேவனுடைய ஆலயமாக அலங்கரிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதுதான் நிலையானது. எப்படி நிலையானது? நான் சொன்ன மாதிரி ஆனுவல் எக்ஸாம் வரும்போது, இறுதி தேர்வு வரும்போது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறேன்னு சொல்லலாம். இறுதி தேர்வு வரும்போது, ஆண்டவரே நாங்கள்லாம் ரொம்ப பிரமாண்டமான கோயிலேருந்து வந்தவங்களாக்கும், எங்களை முதல்ல பரலோகத்துக்கு அனுப்புங்கன்னு அனுப்புவாரா? ஆண்டவர் அனுப்புவாரா? கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பல கோடிகளை செலவழித்து கட்டப்பட்ட ஆலயம் எங்களுடைய ஆலயம். அந்த ஆலயத்திலேருந்தாக நான் வந்திருக்கிறேன். என்னை கொண்டு போய் முன்ன விடுங்கன்னா விடுவாரா? விடமாட்டார்ல. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, இன்னொன்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆண்டவர் வரும்போது வானமும் பூமியும் என்ன செய்யும்? ஒளிந்து போகும், எல்லாம் வெந்துருகி போகும், ஆலயங்களும் சேர்ந்து தான்.